வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஈஸியா செய்யலாமா? மாவு எதுவும் சேர்க்காம கிட்ஸுக்கு நல்ல ஹெல்தியா நீங்களே வீட்ல செஞ்சு கொடுக்கலாம். இந்த சம்மர்ல நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க என் ஸ்டைல்ல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுல காய்ச்சாத 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நீங்க குவான்டிட்டி அதிகமா செய்ய போறீங்க அப்படின்னா 1 லிட்டர் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனா பால் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த பால் நல்லா காய்ச்சி வரட்டும். இதுல தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு டீஸ்பூன்ல 12 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். பெரிய கரண்டியில 4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதாவது பெரிய கரண்டியில 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தம் குவான்டிட்டி 12 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சுண்டை வத்தட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு முந்திரி பருப்பு 15 முந்திரி பருப்பு அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்து ஊறி இருக்கிறது எப்படி பார்க்கணும்னா, இந்த மாதிரி உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடையணும். இந்த அளவுக்கு ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். நீங்க முந்திரி பருப்பு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா சுடுதண்ணியில ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல அரைச்ச விழுதையும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா கை விடாம கலரிட்டே இருங்க. நம்ம முந்திரி சேர்த்திருக்கிறதுனால நல்லா திக்காகும். அதனால நீங்க நல்லா கலரிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு கலரிட்டே இருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நான் பாயில் பண்ணிட்டேன். இது டபுளா இருந்தது ஹாஃப் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டாச்சு. இதை ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா கூல் டவுன் ஆக விட்டுட்டு டைகர் பிராண்டோட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 4 டிராப் சேர்த்துக்க போறேன். எதுக்காக ரூம் டெம்பரேச்சர்ல ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, சிலருக்கு பால் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சூடா இருக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனாலதான் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஒரு 4 டிராப் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 ஹவர்ஸ் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் செட் ஆக விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆக விட்டுடலாம். இன்னைக்கு நான் அந்த ப்ராசஸிங்ல தான் செய்ய போறேன். நல்லா கலக்கிக்கோங்க. எசன்ஸ் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலரிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆக விட்டு எடுத்துட்டு வரேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டேன். நல்லா திக் பேட்டரா இருக்கும். நான் இன்னைக்கு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்றேன். உங்ககிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்க ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா ஃப்ளஃபி ஆகிற அளவுக்கு கலரி விட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு சின்ன குவான்டிட்டி மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காகன்னு சொல்றேன். நம்ம அந்த மிச்சம் இருக்க குவான்டிட்டியில நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போறேன். அதாவது விப்பிங் க்ரீம் தான் சேர்த்திருக்கேன். விப்பிங் க்ரீம் சேர்த்து செய்யும் போது நம்ம கடைகள்ல வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அதுக்காக சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இல்லைன்னா நான் கிண்ணத்துல அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் இல்லையா, ஸ்மால் பாட்டு, அந்த மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பீட்டர்ல நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் இல்லைன்னா 6 ஹவர்ஸ் செட் ஆக விட்டுடலாம். இது ரெண்டையுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ரீம் சேர்த்தது இந்த அளவுக்கு இருக்கு. க்ரீம் சேர்த்தது பார்த்தீங்கன்னா கடைகள்ல வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த மிக்சர் ஊத்தி வச்சிருக்கோம் இல்லையா, இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனா க்ரீம் சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எந்த ஐஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, செஞ்சு பார்த்துட்டு. இப்ப நம்ம ஒரு கரண்டி வச்சு எடுத்து பார்க்கலாம்.
இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அப்படியே சுருண்டு வரணும். அப்பதான் சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு சர்விங் பவுல்ல வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். மேல சாக்லேட் கனாஜ் ஆட் பண்ணி கூட நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் சூப்பரா கிரீமியா கிடைச்சிருக்கு. இப்ப இத மறுபடியும் ஒவ்வொரு ஸ்கூப்பா எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். மேல வந்து நான் இன்னைக்கு சாக்கோ சிப்ஸ் போடுறேன். நீங்க சாக்லேட் கனாஜ், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ், இன்னும் என்னென்ன போடணுமோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். மேல என்ன கார்னிஷிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சின்ன குவான்டிட்டியில நம்ம க்ரீம் சேர்க்காம வச்சிருந்தோம் இல்லையா, அதுவுமே சூப்பரா வந்திருக்கு. அதோட வீடியோவும் லாஸ்ட் கிளிப்ல ஆட் பண்றேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம க்ரீம் சேர்த்து செய்யும்போது கடைகள்ல வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரியே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.